ஒரு பிரம்மாண்டத்தை நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. நீங்க பார்க்கும்போது நீங்களே அதிசயமா ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம்னே சொல்லலாம். இந்த சாமியோட உயரத்தை பாருங்க. அவருடைய உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி. இந்த வட்ட ஆவுடை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு 4 அடி வட்டம்ங்க. இந்த பானம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி சுற்றளவு கொண்ட ஒரு பானம். அந்த கோமுகம் வரக்கூடிய கோமுகம் இந்த பகுதிகளை பாருங்க. சில லிங்கங்கள்லாம் நாங்க திருப்பணி பண்ணும்போது பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு தான் வந்து சாமியே இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கோமுகமே அந்த சாமியோட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோமுகங்க. கிட்டத்தட்ட ஒரு மண்ணுக்குள்ள புதைந்த நிலையில இருந்த ஒரு காலத்துல இருந்த ஒரு சுவாமி ஊர் மக்கள் மீட்டு எடுத்து வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கண்மாய். இந்த கண்மாய்க்கு நடுவுல தான் வந்து சாமி வந்து இருக்கிறாரு. இந்த சாமி எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் நம்ம கிருஷ்ணன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியம் அப்படின்ற ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்மாய்க்கு நடுவுல தாங்க இந்த சாமி வந்து வெட்ட வெளியில இருக்காரு. ஊர் மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டிருக்கோம். அவங்க அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சாமிக்கு கூடிய விரைவில் வந்து நம்ம ஒரு திருப்பணி பண்ண இருக்கோங்க. அதனால வந்து நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த சாமிக்கு வந்து ஒத்துழைப்பு கிடைக்கணும் அப்படின்னு. அதனால முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சாமி வந்து வெட்ட வெளியில இருக்காரு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. கூடிய விரைவில் இவருக்கு ஒரு திருப்பணி பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த காணொலியை கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.